இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில அமர்ந்திருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும்போது, உங்களுடைய உற்சாகத்தெல்லாம் பார்க்கும்போது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு எழுச்சியாக இருந்தோமோ அதை விட அதிகமாக இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை விட இன்னும் வேகமாக நீங்க தான் இருக்கிறீங்க. ராஜேந்திரன் அவர்களை பற்றி உங்களிடத்தில் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பேசுவதற்காக அவரை பற்றி ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் உங்களோட 79ஆம் ஆண்டு 1979ஆம் ஆண்டே தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொண்டவர் தான் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். இந்த திருமண நிகழ்ச்சியில கலந்து கொள்வது எனக்கு என்ன கூடுதல் பெருமைன்னா, அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய நம்முடைய இளைஞரணியிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்டவர், ஆளாக்கப்பட்டவர். எனவே எதிர்கட்சி தலைவராக மட்டுமல்ல, கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக இந்த திருமணத்தை நடத்தி இருப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளராக, பிறகு மாவட்ட இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர்கள், பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றியவர். கழகம் அறிவித்த அனைத்து போராட்டத்திலையும் பங்கேற்று சிறை சென்றிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்கள். அண்ணன் ராஜேந்திரனுடைய திருமணத்தை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1990ஆம் ஆண்டு அவர்கள் தலைமையில் ராஜேந்திரனுடைய திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு அண்ணனுடைய மகன் திருமணத்தை நான் நடத்தி வைக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த புதிய ஆட்சி, சோபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு நாளை என்ன நிலைமை இருக்குன்னு அத்தனை பேருக்கு தெரியும். அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பா சட்டமன்ற நிகழ்வுகளை இன்னைக்கு அனைவரும் தொலைக்காட்சியில டிவியில பார்த்துட்டு இருக்கீங்க. ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் அறிக்கைகளை கூட்ட நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சம்பவங்கள் எல்லாம், அந்த கொள்கைகள் எல்லாம் நேரில் பார்க்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஏன் தமிழ்தாய் வாழ்க்கை தேசிய ரெண்டு முறை பாக்குறீங்க, தமிழ்தாய் வாழ்க்கையை ஒரு முறை தான் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு முதலமைச்சருக்கு பதில் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்கள் அவைக்குள்ள வந்தோடனே எதிர்க்கக்கூடிய உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்து கணக்க வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவைக்குள்ள வந்தவங்க எந்த ஆங்கிள் எத்தனை கேமரா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதா முதல் வேலையை வச்சிருக்கிறாரு. அதனால எங்களுக்கெல்லாம் அப்பப்போ சந்தேகம் வந்திருந்தாங்க. அவைக்குள்ள நாங்க விழுந்தது எங்களுக்கு சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு அவையும் சட்டமன்றத்தை என்று கேட்கக்கூடிய ஆரம்பிச்சு மாற்றி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து தன்னுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு நாளும் காட்டிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவைக்குள்ள கதை சொல்றாங்க, நம்முடைய தலைவரை அவர் தேடிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் என்றைக்குமே தேடி கண்டுபிடிக்கிற இடத்துல இருந்தவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள். எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருந்தவர் தான், இன்றைக்கும் இருப்பவர் தான் நம்முடைய தலைவர். மக்களுடைய இதயத்துல பல்வேறு திட்டங்கள் கூட இருக்கிறார். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் தில்லா தெம்பா போய் தொகுதி மக்களை சந்திச்சு நன்றி சொன்னவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நடக்கிறார். ஆனா இவர் ஜெயிச்சாரை கடன் கொடுத்ததில் போலீஸ் ஸ்டேஷனோ தாரா போய் கைதானவர் நம்முடைய தலைவர் அவர்கள். நம்முடைய தலைவருடைய பெயரை எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னும் இருக்கிறார். இந்த திட்டங்களை தவிர்க்க முடியாத, நிறுத்த முடியாம இந்த சோபா மாடல் அரசு இன்னைக்கு தவிச்சிட்டு திறந்துட்டு இருக்காங்க. இந்த திட்டங்களை கைவிடணும்னு நினைச்சப்போ இந்த அரசுக்கு நிச்சயம் ஒரு பயம் வந்திருக்கும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது நம்முடைய தலைவர் தான் திரு முத்துவேல் அவர்கள் தான். இந்த கோயில்ல காட்டுற வேலையெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு முதலமைச்சர் அவர்களோட இந்த அரசும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களுடைய ஆட்சியில இன்னைக்கு மக்கள் கரண்ட் எங்க தேடிட்டு இருக்கிறாங்க. நல்லா இந்த சட்டம் ஒழுங்கு எங்க போச்சுன்னு மக்கள் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. கடந்த 5 வருடங்களாக நம்முடைய தலைவர் ஆட்சியில கரெக்டா ஜூன் 12 அன்னைக்கு மேட்டூர் அணையை நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து விட்டாங்க. ஆனா இந்த ஆட்சியில் நடந்திருக்கிற பார்த்தீங்கன்னா இல்ல. எனக்கு தண்ணி எங்க
இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல தமிழ்நாட்டுல ஆட்சின்னு ஒண்ணு நடந்துச்சு, அது இப்ப எங்க இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் ஆளுங்கட்சியில சேரப்போறதா தினமும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள் ஊழல் சக்தி இருந்தவர் இனிமே அவர் தூய சக்தி ஆகிடுவார். இதுதான் இந்த அரசுடைய ஊழல் ஒழிப்பு லட்சணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக குறி வச்சு, அதுவும் திமுக குறி வச்சு பல சோதனைகள் நடத்துறாங்க, கைது நடவடிக்கை இறங்கிக்கிறாங்க. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆட்சியாளருடைய அநியாயங்களை உடற்பரப்புகளாக நாம் ஒன்றாக இருந்து நாம தோல்விச்சு காட்ட வேண்டும். இந்த அரசுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து நாம் அம்பலப்படுத்த வேண்டும். அதை மனசில் வச்சுக்கிட்டு கழக உடற்பரப்புகள் நீங்கள் அத்தனை பேரும் தீவிரமாக களமாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாணவர்கள் அனைவரும் 2 பேருக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, 2 பேரும் விட்டு கொடுத்து அதே நேரத்தில் சுயமரியாதையோடு சிறந்த நண்பர்களாக இருவரும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு அழகான தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று அத்தகைய சார்பாக கேட்டுக்கொண்டு, மனமக்களுக்கு மீண்டும் அத்தகைய சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.